வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை காண்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தாண்டிலே பல தீர்மானங்கள் செய்திருக்கிறோம். அதற்காக உங்களை பாராட்டுகிறேன். அருமையானவர்களே, புத்தாண்டிலே நாம் செய்ய வேண்டிய சில காரியத்தை வேதாமத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று பவுலப்போஸ் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புத்தாண்டிலே என்ன செய்ய வேண்டும் என்றால், பின்னானவைகளை மறக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்ற forget the past என்று சொல்லலாம். மனித வாழ்க்கையிலே மறதி ஏற்படுவது இயல்பு. வயதானவர்களுக்கு அடிக்கடி ஞாபகத்தை குறைவது உண்டு. ஆனால் சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே எதை மறக்கக்கூடாதோ அதை மறந்து விடுகிறார்கள். எதை மறக்க வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணுகிறாரோ அதை மறக்காமல் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு விரோதமாய் பலர் செய்த தீமைகளை நம்மால் மறக்கவோ மறுக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை, மனிதர்கள் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து. பின்னானவைகள் என்று வரும்போது சில காரியங்கள் உண்டு. நம்முடைய வீழ்ச்சிகள் இருக்கலாம். அந்த வீழ்ச்சிகளையும் நாம் மறக்க வேண்டும். அந்த வீழ்ச்சிகளையே எண்ணி எண்ணி மன நொந்து மன உளைச்சலாகி காயப்பட வேண்டாம். வீழ்ச்சிகள் நடந்தது உண்மையானால் மனம் திரும்புவோம், அதற்கு மன்னிப்பு கோருவோம், அந்த பாவக்குழியிலிருந்து எழுந்திருப்போம். ஆனால் அவைகளையே எண்ணி எண்ணி வருந்த வேண்டாம். இன்னொரு காரியம் உண்டு. கடந்த காலத்திலே வீழ்ச்சிகள் மாத்திரமல்ல, சாதனைகள், இவைகளையும் மறக்க வேண்டும். அநேகர் கடந்த ஆண்டின் சாதனையை நினைத்து நினைத்து பேசுவார்கள். கடந்த ஆண்டிலே எவ்வளவு சம்பாதித்தேன், கடந்த காலங்களிலே கடந்த வருஷம் எவ்வளவு நாடுகள் பயணம் செய்தேன், கடந்த காலத்திலே எவ்வளவு நான் உடுத்தினேன், இப்படியெல்லாம் சொல்வார்கள். அருமையானவர்களே, வீழ்ச்சிகள் வேதனைகளையும் மறக்க வேண்டும், அதே சமயம் சாதனைகளை மறக்க வேண்டும். சாதனைகளை நான் நினைப்போமானால் ஒன்று பெருமை வரலாம், மனமேட்டுமை வரலாம், அல்லது மற்றவர்களோடு ஒப்பிட்டு மற்றவர்களை அற்பமாக எண்ணலாம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு நாளும் வேதனைகளையோ வீழ்ச்சிகளையோ சாதனைகளையோ ஜெயத்தையோ எண்ணக்கூடாது. அவைதான் பவுல் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து. வாழ்க்கையை 3ஆக பிரிக்கலாம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று. கடந்த காலத்தை வீழ்ச்சிகளை, கடந்த கால வேதனைகளை, சாதனைகளை மறக்க வேண்டும். நிகழ்காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த கால வீழ்ச்சிகளில் பட்ட படிப்பினைகளை வைத்து எச்சரிக்கை இருக்க வேண்டும். எதிர்காலத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே பின்னானவைகளை மறந்து என்றால் வேதனைகளையும் வீழ்ச்சிகளையும் சாதனைகளையும் மறக்க வேண்டும். ஆனால் எதிர்காலத்தை என்ன செய்ய வேண்டும், முன்னானவைகளை நோக்கி, நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பரம லெக்கை நோக்கி ஓட வேண்டும். அருமையானவர்களே, 2 வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஒன்று forget the past, இன்னொன்று என்னவென்றால் மூவ் ஃபார்வேர்டு என்பது. ஆஸ்திரேலியா நாட்டிலே கங்காரு என்கிற ஒரு மிருகம் உண்டு. அது ஒரு நாள் பின்னோக்கி போகாது, முன்னோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல் கிறிஸ்தவர்களாகிய நாம் பின்னோக்கி அல்ல, முன்னோக்கி ஓட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுவேன். முன்னானவைகளில் என்ன அவர் சொல்கிறார், என் பந்தய அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி. எனக்கென்று ஒரு எய்ம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. அது ஆண்டவர் கொடுத்த திட்டம் என்று சொல்லி அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். இதைத்தான் தன் வாழ்க்கையின் இறுதியிலே சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி தைரியமாக சவால் விடுகிறார். அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது.
அழைப்பு மாத்திரமல்ல, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டங்களை நோக்கி ஓட நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இதே சவுல் என்கிற அந்த பவுலை குறித்து நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவன் ஒரு பரிசேயன். கமாலினுடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொண்டவன். அவன் பரிசேய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அவனுக்கு இயேசுவை பிடிக்கவில்லை. இயேசுவை மத துரோகி என்று எண்ணினான். இயேசுவின் சீடர்களை மத துரோகிகள் என்று எண்ணி கடிதங்களை வாங்கி அநேகரை காவலில் போட்டு வைத்தான். அநேகரை அடித்தான், துன்பப்படுத்தினான். அநேகருடைய மரணத்துக்கு ஏதுவாக அவன் காணப்பட்டான். குறிப்பாக ஸ்தேவான் மரணத்திற்கு இவன் காரணர். அத்தனை பேருடைய வஸ்திரங்களை இவன் காத்து கொண்டிருந்தான் என்று திருமறை சொல்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்ட மனிதன் தமஸ்குக்கு நேராக கடிதங்களை வாங்கி கொண்டு ஒரு சிங்கம் சீறுவது போல போகிறான். பட்ட பகல் ஒரு பெரிய வெளிச்சம் அவனை சந்திக்கிறது. வெளிச்சத்தை கண்டபோது சவுல் கீழே விழுகிறான். வெளிச்சத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? உடனே இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்று. அவனுக்கு நன்றாக தெரியும், வெளிச்சத்தில் பேசுகிறவர் கர்த்தர் என்பதை அறிந்து ஆண்டவரே யார் என்றார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டார். முள்ளிலே உதைப்பது கடினமாம் என்றார். அப்பொழுது சவுல் புரிந்து கொண்டான், சபையை துன்பப்படுத்துவது ஆண்டவரை துன்பப்படுத்துவது சமம் என்பதை புரிந்து அடுத்த வார்த்தை சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டான். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ பட்டணத்துக்குள் செய்யவேதை அங்கு உனக்கு சொல்லப்படும் என்றார். அனனியா என்கிற மனிதன் மூலமாக தேவனுடைய திட்டம் சொல்லப்பட்டது. அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தான். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். என்றைக்கு ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தானோ அன்று முதல் அவன் தொடர்ந்து கீழ்ப்படிதலில் முன்னேறி செல்கிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உன்னத பொறுப்பு, இவைகளை புரிந்த அந்த ஓட்டத்திலே அவன் வழி தவறாமல் நடந்தான். ஆனால் தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே துணிச்சலோடு சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடி பந்தய லெக்குக்காக அதை பின்தொடர்கிறேன் என்று சொன்னார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, அநேகர் உங்களுடைய அழைப்பை விட்டுவிட்டீர்கள். அநேகர் உங்களுடைய ஆதிகால அன்பை விட்டுவிட்டீர்கள். அநேகர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உதாசீனப்படுத்திவிட்டு எங்கேயோ நடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த செய்தியின் ஊடாக உங்களை அன்போடு அழைக்கிறார். பின்னானவைகளை மறந்து உனக்கென்று வைக்கப்பட்ட லெக்கை நோக்கி ஓடு என்று சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் போதக பணிக்கு என்று செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் ஆண்டவருடைய திருமறையை வாசித்து ஜெபித்த போது எனக்கு கிடைத்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவர் சுவிசேஷனுடைய வேலையை செய்ய என்றார். அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு சுமார் 50 ஆண்டுகளாக அந்த சுவிசேஷ அழைப்பில் தான் போய் கொண்டிருக்கிறேனே தவிர வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ நான் திரும்பவில்லை. அந்த லெக்கை நோக்கி ஓட ஆண்டவர் இன்று வரையிலும் பலன் தருகிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கும் பலன் தருவார். தேமா என்பவனை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் போய்விட்டான் என்று எழுதுகிறார். அருமையானவர்களே, தேமா பவுலுக்கு உடன் ஊழியக்காரன். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஆண்டவருடைய அழைப்பை உதாசீனப்படுத்திவிட்டு உலகத்துக்குள் போய்விட்டான். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த புத்தாண்டிலே உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? 2 காரியம் நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, பின்னானவைகளை மறக்க வேண்டும், முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டும். ஒரு ஐயா என்னிடத்தில் சொன்னார், ஐயா பின்னானவைகளை நான் மறக்க முடியவில்லை. உண்மைதான். ஒருவேளை நம்முடைய மூளை என்பது ஒரு பெரிய ஒரு கணனி போல காணப்படுகிறது. சின்ன வயசுலேருந்து இன்று வரையிலும் நம்முடைய நினைவுகள், செயல்கள் எல்லாம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளை மறைப்பது அல்லது மறக்க செய்வது கூடாத காரியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே வேதனைகளையும் சாதனைகளையும் மறக்க எனக்கு பலன் தாரும் என்பேன். மறக்கவில்லை என்றால் தொய்வு வரும். சாதனைகளை மறக்கவில்லை என்றால் பெருமை வரும்.
ஆனால் அந்த ரெண்டையும் மறந்து விட்டு இன்னொன்று செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் நாம் கொடுத்த அழைப்பை, திட்டத்தை நோக்கி ஓட அழைக்கப்படுகிறோம். எந்தெந்த மனிதர்கள் தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் திட்டத்தை நோக்கி மரணபரிந்து ஓடினார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். உதாரணம், பவுல் ஓடினார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட வேண்டும். 2 வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொள்ளும். ஃபர்கெட் த பாஸ்ட், மூவ் ஃபார்வர்ட். இந்த 2ஐயும் வைத்துக்கொண்டு இந்த புத்தாண்டிலே ஓட முற்படுங்கள். நீங்கள் எந்த பகுதியிலே வாழ்ந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:13 சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றை செய்ய பலன் உண்டு என்று சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே வாழ பலன் தருவார்.